ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். ஸோ ஹோப் எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரு நல்ல ட்ரேட் கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் எனக்கு ஒரு சூப்பரான 2 ட்ரேட் கிடச்சிது. லிட்ரலி ஒரு 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 நல்ல ட்ரேடு. ஆக்சுவலி நேத்தியை விட எனக்கு இன்றைக்கி இருந்துச்சுன்னா எனக்கு நல்ல ட்ரேட் கிடச்சிது. வாங்க இன்றைக்கி இன்னியோட லெவல்ஸ் என்னன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதை நம்ம இன்றைக்கி வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டில் ஒரு கேப் அப் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். நேத்தி கேப் அப் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஒரு சின்ன கேப் அப் மாதிரி போட்டிருந்தாங்க. போட்டுட்டு நம்ம ரிவர்சல் ஜோன் அண்ட் சப்போர்ட் இந்த இடத்துல தான் நேற்று மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ சப்போர்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு அதை ரீட்ரெஸ்ட்டில் ஃபெயில் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த கேண்டிலில் நான் ஒரு என்ட்ரியில் இருந்தேன். இந்த கேண்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு 100 ரூபா ப்ரீமியம் போச்சு. ஐ திங்க் 21,900 கால் ஆப்ஷன் நினைக்கிறேன். எனக்கு 130லேருந்து 240 ஆர் சம்திங் ஏதோ கிடச்சிது. அண்ட் இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் இந்த கேண்டிலில் கட் பண்ணதுமே நான் என்ட்ரி எடுத்தேன். எனக்கு ஸ்டாப் லாஸாக பார்த்தீங்கன்னா வெறும் 6 ரூபா தான் வந்துச்சு. என் ரெஸ்டாரண்ட்ஸ் வரைக்கும் எனக்கு டார்கெட் போயிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து இந்த இடம் போகும்போது 360 ருபீஸ் கிடச்சிது. நான் இங்கே எடுக்கும்போது 130 சம்திங்கில் தான் எடுத்திருந்தேன். 21,900 கால் ஆப்ஷனு. வெயிட், ஐ வில் ஷோ தட். Nifty 21,900 கால் ஆப்ஷன். எஸ். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ரேஞ்சில் தான் எனக்கு கிடச்சிது. இந்த ரேஞ்சில் நான் எடுத்த ஆப்ஷன்ஸை நான் புக் பண்ணது இந்த ரேஞ்சில் தான் புக் பண்ணேன். இந்த ரேஞ்சில் புக் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு ஒரு நல்ல ட்ரேட் கிடச்சிது. எனக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு நல்ல ப்ராஃபிட்டு தான். அதே சேம் சிங்கிள் லாட்டு தான். இந்த இடத்துல வந்து நான் சிங்கிள் லாட் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல நான் 50 குவான்டிட்டிஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் நான் இந்த கேப்சரை ஃபுல்லாகவே இதை கேப்சர் பண்ணியிருந்தோம். இதை லைவ்லேயே இருந்தோம். நம்ம நிறைய பேர் அது லைவில் என் கூட இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியும். டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம இந்த ட்ரேட் எடுத்துருந்தோம். அண்ட் எஸ், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது ஒரு நல்ல சப்போர்ட் அண்ட் ரிவர்சல் எடுத்தால் இங்கே தான் எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு ரீசன் வந்து இங்கே நேத்தியும் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டோஜி போட்டு அவங்களால மேலே எடுத்துகிட்டு போக முடியாமல் தான் ஃபெயில் ஆனாங்க. பட் அகெயின் இங்கே வரும்போது இந்த சப்போர்ட் நேற்று ரெஸ்டாரண்ட்ஸ் ஆக்டாக இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் பிரேக் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட்டில் அகைன் எனக்கு இந்த இடத்து வரைக்கும் போயிருந்தாங்க. ஸோ அதே தான் இன்றைக்கும் பண்ணியிருந்தாங்க. இந்த சப்போர்ட்டை எடுத்து இங்கே பொசிஷன் வச்சுருந்தவங்க எனக்கு இங்கே வரைக்கும் இன்றைக்கி எடுத்துகிட்டு போய் கொடுத்துருந்தாங்க. இது ஒரு நல்ல ட்ரேட் கிடச்சிது. அண்ட் அகெயின் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு இந்த லெவல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் லெவலில் கட் பண்ணதுமே இங்கே ஒரு ட்ரேட் எடுத்து இங்கே எடுத்தேன். நான் இந்த இடத்துல புக் பண்ணேன். ஏன் இந்த இடம் புக் பண்ணேன்னா, நேற்று எனக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டை இந்த டோஜி கேண்டில் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம புட்டு இங்கே தான் எடுத்திருந்தோம். இன்றைக்கி அந்த லெவலில் வந்து நான் கால் எடுத்திருந்தேன். எனக்கு இங்கே கட் பண்ணதுமே நேற்று இங்கே புட்டு எடுத்திருந்தோம். ஸோ இங்கே வரும்போது நம்ம கால் சைடு வந்து க்ளோஸ் பண்ணணுன்றதுனால கரெக்டாக நான் இங்கே எடுத்த என்ட்ரியை இங்கே வந்து நான் எக்ஸாக்டாக க்ளோஸ் பண்ணேன். எனக்கு எக்ஸாக்டாக ப்ரீமியம் கிடச்சதுமே அந்த ப்ரீமியம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 to 55 ருபீஸ் வந்து ஃபாலாக இருந்துச்சு. ஃபால் பண்ணி பட் எஸ் ஓகே, என் டார்கெட்டுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு ஒரு 80 பாயிண்ட்ஸ் கிட்ட போய் தான் அதை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு அது தேவையில்லை. எனக்கு என் டார்கெட் வரைக்கும் வந்தாலே, என்னோடய லெவல்ஸ் எனக்கு வந்தாலே போதுமானது தான். ஸோ எனக்கு இது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இது நடந்துச்சு. அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஆஸ் ஐ சேட், மார்க்கெட் ஒரு சின்ன கேப் அப் அண்ட் ஃப்ளாட் பண்ணியிருந்தாங்க. வந்து நம்ம சப்போர்ட் லெவலில் சஸ்டெயின் பண்ணி முடிச்சு நம்ம ரிவர்சல் ஜோனை பிரேக் பண்ணி அதில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு ஆஸ் இட் இஸ் நம்ம நேற்றி கொடுத்துருந்த இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் வரைக்கும் நம்ம நேற்று கொடுத்துருந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட்ஸோட 50%ல் நான் புக் பண்ணேன். ஆக்சுவலி ஒன்றும் இல்லை, 0.5%ன்றது ஃபிப் வந்து 0.5 லெவல்ன்றது இதுதான். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் என்னோடய கால் ஆப்ஷனை நான் இங்கே புக் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இந்த 3 ட்ரேட் தான் இன்றைக்கி கிடச்சிது. இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் சொல்லும் போது ஆக்சுவலாக எனக்கு நேற்று நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க, 2,500 பாயிண்ட் எப்படி இன்றைக்கி போகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருந்தாங்க. பட் லிட்ரலி இட் வெண்ட் 2,400 பாயிண்ட்டுன்றது இட் வெண்ட். எஸ், இது நம்ம மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரு 31st வரைக்கும், அதாவது பிஃபோர் ஈவெண்ட் வரைக்கும் மார்க்கெட் எங்கே இருந்துச்சோ ஈவெண்ட்டோட வால்டாலிட்டி முடிஞ்சதும் மார்க்கெட் கேம் தேர் சேம் அதே இடத்துக்கு மார்க்கெட் வந்துருச்சு. தட் மீன்ஸ் மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சு. இந்த இடையில இருந்த இந்த விஷயங்கள் வந்து நம்ம அவாய்ட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு வந்து லாஸும் கிடையாது, ப்ராஃபிட்டும் கிடையாது. எஸ், அஃப்கோர்ஸ் நமக்கு டென்ஷனும் கிடையாது, ப்ராஃபிட் லாஸ் எதுவுமே கிடையாது. பட் மார்க்கெட்டு திரும்பவும் அந்த லெவலுக்கே வந்துருச்சு. எங்கே முடிக்கப்பட்டதோ அந்த இடத்துக்கே மார்க்கெட்டை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. திஸ் இஸ் த மார்க்கெட். இதுதான் மார்க்கெட்டு. இதை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா இந்த ஈவெண்ட்டெல்லாம் நம்ம ப்ரிடிக்டே பண்ண முடியாது. பட் நமக்கு ஒரு சப்போர்ட்டில் ப்ராப்பரான ஒரு என்ட்ரி கிடைக்குதுன்னா நம்ம ஒரு ரிஸ்க்கை வச்சுக்கிட்டு என்ட்ரி போகலாம். கண்டிப்பாக டெக்னிக்கலாக மார்க்கெட் ஒர்க் ஆகும்.
எனக்கு ஒர்க் ஆகிருக்கு. ஸோ டவுட்ஸ்னால் நேத்தியோட வீடியோஸ் போய் பாருங்கள். இந்த லெவல்ஸை நான் எக்ஸாக்டாக கொடுத்துருப்பேன். எனக்கு இங்கே கிடச்ச என்ட்ரியை நான் இங்கே தான் ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவேன். ஆக்சுவலாக இது பெரிய டார்கெட்டு. ஸோ 50% ஸ்கொயர் ஆஃப் பண்ணல எனக்கு மோர் அண்ட் ஆஃப் தான். அப்படி இல்லைன்னா நான் இதை வந்து ஒரு ஃப்யூச்சரை பை பண்ணுற மாதிரியான சினாரியோஸ் தான் நான் யோசிச்சிருந்தேன். பட் நான் நேக்கடாக தான் இந்த இடத்துல நான் போயிருந்தேன். ஏன்னா நானுமே கூட இவ்வளோ பெரிய ரைஸை நான் எதிர்பார்க்கல. பட் எனக்கு இங்கே வரும்போதுமே எனக்கு ஒரு பேனிக் இருந்துச்சு. பட் நான் இங்கே என்ட்ரி எடுத்ததுனால என் டார்கெட் இங்கே போட்டேன். எனக்கு ட்ரையல் வந்து சம்வார் இங்கே வந்துச்சு. ஸோ எனக்கு இங்கே நல்ல டார்கெட்டே கிடச்சிது. கிட்டத்தட்ட ஐ திங்க் நான் ஒரு 700க்கு எடுத்த ப்ரீமியம் 590 சம்திங் எடுத்த ப்ரீமியம் நான் 1600 1550க்கோ நான் கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இது எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். இது எனக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். அண்ட் ஃபின்னிஃப்டி பொறுத்த வரைக்கும் நான் இன்றைக்கி செக் பண்ணலை. ஃபின்னிஃப்டி நான் இன்றைக்கி ஆக்சுவலாக ட்ராக்கே பண்ணலை. ஏன்னா எனக்கு இது ரெண்டுமே கிட்டத்தட்ட மோர் அண்ட் ஆஃப் தான். ஸோ ஃபின்னிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேப் அப் மாதிரி போட்டுட்டு அகைன் இதுதான் நம்ம ரிவர்சல் ஜோனு. ஸோ நம்ம ரிவர்சல் ஜோனை பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்ததுமே மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஸோ இது வந்து ஆக்சுவலி ரெஸ்டான்ஸாக இருந்திருக்கணும். சாரி, இதெல்லாம் நான் சப்போர்ட்டாக வச்சுருந்தேன். ஏன் அப்படி சப்போர்ட்டாக வச்சுருந்தேன்னா நான் வந்து கொஞ்சம் ஹியூஜ் கேப் அப் எதிர்பார்த்துட்டு இதை சப்போர்ட்டாக நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் இது எல்லாமே வந்து ஆக்சுவலி ரெஸ்டான்ஸ் தான். இது வந்து நம்ம லைக் லைவில் தான் அதை நம்ம மாற்ற முடியும். ஏன்னா நமக்கு தெரியாது எவ்வளோ பெரிய கேப் போடுவோம். ஏன்னா இந்த 2 நாளாக நம்ம அதை பார்த்துட்டோம். இவங்க போட்ட கேப் அப்லாம் நம்மளால் சமாளிக்கவே முடியாத அளவு கேப் போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு அழகாக என்னோடய ரெஸ்டான்ஸை டேப் பண்ணி மார்க்கெட் அங்கே ஒரு செட்டில் டவுன் ஆகிட்டு அகைன் மார்க்கெட் கேம் டு மை சப்போர்ட் ஜோன். ஸோ நாளைக்கு என்னன்ற லெவல்ஸை நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ இதுதான் கைஸ், நம்ம நாளைக்கான லெவல்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அந்த சேனலுக்குள்ளேயே ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அகைன் சேனலுக்குள்ளே மார்க்கெட் வந்துட்டாங்க. சேனலோட 50% ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ நாளைக்கு இதை ப்ரீச் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு மார்க்கெட்டு மேபி இதுக்கு கீழே 22,400 வரைக்குமான ஒரு கரெக்ஷனுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி தான், கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பேக் டு சேனல் 50% சேனலில் தான் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ நாளைக்கு என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். அண்ட் ஃபின்னிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் லெவல்ஸ் மேலே வர மாதிரி தான் ஃபீல் இருக்குது. அது என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். இப்போ வாங்க நம்ம இன்ட்ராடேக்குள்ளே போயிட்டு லெவல்ஸ் பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டோட லெவல்ஸ் வந்து மேஜராக எந்த சேஞ்சஸும் கிடையாது. மார்க்கெட் எக்ஸாக்டாக இதுதான் நாளைக்கு லெவல்ஸாக இருக்கும். இன்றைக்கி எடுத்து அதே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் நாளைக்கு ஆக்ட் ஆகும். ஏன்னா மார்க்கெட் வந்து எந்தளவு செட்டில் ஆகிருக்கோ அது ப்ரீவியஸ் டேவோட செட்டில்மெண்ட்டில் தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் டே நமக்கு என்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதை தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஸோ ரிவர்சல் ஜோன்ஸ் மட்டும் நாளைக்கு கொஞ்சம் நான் மாற்றியிருக்கேன். ஸோ மார்க்கெட் 22,620 மேலே ஓப்பன் பண்ணி அதில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து அந்த ரீட்ரேஸ்மெண்ட் சக்ஸஸ் பண்ணி மேலே எடுத்தாங்கன்ற பட்சத்தில் 22,886 வரைக்கும் நாளைக்கு நான் எதிர்பார்ப்பேன். இன்கேஸ் ஒரு கேப் டவுன் மாதிரி போட்டு இன்றைக்கி இது ரெஸ்டான்ஸாக எனக்கு ஆக்ட் ஆகிருந்தது. ஸோ நாளைக்கு இது வந்து எனக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கும். ஸோ நாளைக்கு என் சப்போர்ட்டை ப்ரீச் பண்ணி 22,126க்கு கீழே வந்து எனக்கு ரிட்ரேஸ்மெண்ட் கிடச்சா மட்டும் தான் நான் புட் சைடு நாளைக்கு போவேன். ஏன்னா இந்த லெவல்ஸை கேப்சர் பண்ணுறது என்னோடய ஹேபிட் கிடையாது. ஸோ இந்த லெவலில் கட் பண்ணால் மட்டுமே நான் புட் சைடில் நாளைக்கு நான் யோசிப்பேன். அண்ட் சேம் லைக் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு ரிவர்சல் ஜோனுக்கு கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு அதோட மூமெண்ட்டும் பேஸ் பண்ணி இவ்வளோ தான் நம்ம இப்போதைக்கு நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெஸ்டான்ஸ் இங்கே தான் மேஜர் ஆக்ட் ஆகிருக்கு. இந்த 2 டேஸோட சப்போர்ட் அண்ட் ரெஸ்டான்ஸை நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா அது ஈவெண்ட்டோடது. அது எந்தளவு ஒர்க் அவுட் ஆகுன்றது நமக்கு இன்னமும் கன்ஃபர்மேஷன் எதுவுமே தெரியாது. ஸோ அதை நான் பேஸ் பண்ணாமல் எனக்கு சின்ன லெவல்ஸ் இருந்தாலே போகிறோம். ஏன்னா நம்ம ஈவெண்ட்டை தாண்டிட்டோம். ஸோ இதுக்கப்புறமும் பெரிய லெவல்ஸை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்ட்ராடே லெவல்ஸ் பார்த்தாலே போதுமானது தான். இன்ட்ராடே லெவல்ஸ்னு வரும்போதே உங்களுக்கு இதுவே பார்த்திங்கன்னா லிட்டரலி ஒரு 800 பாயிண்ட்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட்லாம் இன்ட்ராடே லெவலில் மார்க்கெட் இன்னுமே வருமானா தெரியல. அன்டில் மார்க்கெட் செட்டில் ஆகிற வரைக்கும் அது இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சிட்டிஸ் எப்பயும் போல் நம்ம ரெகுலராக இருக்கிற மார்க்கெட்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுதான் நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸு. அண்ட் சேம் ஃபார் ஃபின் நிஃப்டி ஆல்சோ. ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டு என்னோடய ரிவர்சல் ஜோனுக்கு கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு இந்த சப்போர்ட்டை ஆக்ட் பண்ணணும் நான் நம்புகிறேன். ஸோ ஒரு கேப் டவுனோ இல்லை சம்திங் எதாவது பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சப்போர்ட் எனக்கு இங்கே 2 சப்போர்ட் பக்கத்தில் இருக்குன்னா எனக்கு இந்த இடத்துல அவங்க ஒரு ஹால்ட்டு கொடுத்துருந்தாங்க. எனக்கு ப்ரீவியஸ் டேஸ்லேயும் இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு
ஒரு பெரிய ஹால்ட்டாக கொடுத்துருந்தாங்க. இந்த இடம் வரும்போது அவங்க டிசிஷன் எடுக்க கொஞ்சம் திணற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அது எல்லா நாளுமே அது அப்படி நடந்திருக்கு. ஸோ இந்த ஜோனுக்குள்ளே இருக்கும்போது நான் ட்ரேட் எதுவுமே எடுக்க மாட்டேன். எதிர் எனக்கு இந்த ஜோனோட சப்போர்ட் எடுக்கணும், ஆர் இந்த ஜோனை வந்து ரெஸ்டான்ஸ் ஆக்ட் ஆகி கீழே வரணும். இது 2 ஆப்ஷன் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து நாளைக்கு நான் ஃபின் நிஃப்டியில் அப்ரோச் பண்ணுவேன். மோர் தென் நான் எக்ஸ்பைரி தவிர வேறு என்னைக்கு எக்ஸ்பைரி டேஸில் மட்டும்தான் மேக்ஸிமம் ஃபின் நிஃப்டிஸ்லாம் ட்ரை பண்ணுவேன். மற்ற நாளில் நான் பெருசாக அதை கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். நான் மேஜராக நான் நிஃப்டி பிளேயர் தான். ஸோ நிஃப்டி மட்டுமே மேஜராக நான் எப்பவுமே கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். எனக்கு நிஃப்டி மட்டும்தான், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மட்டும்தான் எனக்கு கிளியர் கட்டாக எனக்கு அந்த லெவல் வந்தால் என்ன நடக்கும்ன்றது எனக்கு மைண்டில் ஏறிடுச்சு. ஏன்னா நான் அது ரொம்ப அக்ரெசிவாக அது மட்டுமே பார்த்து பழகிட்டேன் நான். ஸோ அடுத்து என்ன மூவ்மெண்ட் பண்ணுவாங்கன்றதை ஓரளவு என்னால் கெஸ் பண்ண முடிஞ்சும், என்னால் கெஸ் பண்ணி நான் அதை பண்ண முடியும். ஸோ இதுதான் கைஸ் நாளைக்கோட லெவல்ஸு. அண்டு இந்த 2 ஈவெண்ட் டேஸ்லையும் நிறைய லாஸஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. யாரும் கேபிட்டல் லாஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அப்படியே நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் மட்டுமா பண்ணுங்கள். நம்ம ஆவரேஜ் டைம் வாட்சிங் டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் இட்ஸ் ஓகே. வீடியோ எப்பயுமே நான் கொஞ்சம் பேசுவேன், ஆக்சுவலாக நான் கொஞ்சம் நிறையவே பேசுவேன். பட் என்னென்னா இடையில நம்ம பேசுகிற டெக்னிக்கல்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. இஃப் பாசிபிள் முடிஞ்சால் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. எனி டவுட்ஸாக இருந்தால் நம்ம டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. எனி டவுட்ஸ்னால் மட்டும் தயவுசெய்து கேட்டுருங்க. டவுட்ஸை வந்து வித்தின் மெசேஜ் பார்த்த உடனேவே மேக்ஸிமம் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறோம். அண்ட் கால்ஸ் எதுவும் எதிர்பார்க்காதீங்க. வி ஒன்ட் கிவ் எனி கைண்ட் ஆஃப் கால்ஸு. டெக்னிக்கல் நாலேஜ் என்ன வேணுமோ சொல்லுங்கள். வி நோ வாட், எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் நெக்ஸ்ட் டே ஹாவ் அ கிரேட் டே. அண்ட் எல்லோரும் அவங்க கேபிட்டலில் சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். லிமிட்டான லாட்டில், லிமிட்டான ஸ்டாப் லாஸில் நிறைய மார்ஜினை டார்கெட்டாக வச்சு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.